அம்மா, ஆ இது என்ன மூட்டை? எங்க இது சத்தான மூட்டைங்க. சத்தான மூட்டையா? புரியலையே. புரியலையா? இதை வச்சுதான் நான் இன்னைக்கு ஒரு ரெசிபி செய்ய போறேன் பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு 4-5 பயிர்களை முளை கட்டி அதுல நான் ஒரு கிரேவி செஞ்சிருக்கேன். இது சப்பாத்தி, தோசை, சாதத்துக்குலாம் சூப்பரா இருக்கும். இது செய்ய 2 ஸ்பூன் கொள்ளு, கருப்பு கொண்ட கடலை, பச்சை பயிறு, வெள்ளை கொண்ட கடலை இதெல்லாம் 2 ஸ்பூன் சேர்த்து இதுல தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருங்க. பயிருங்கெல்லாம் நல்லா ஊறினதும் தண்ணியை நீக்கிட்டு ஒரு ட்ரை நீட்டான துணியில இந்த பயிர்களை விட்டு நல்லா டைட்டா இறுக்கி மூட்டை கட்டி ஒரு ஹாட் பாக்ஸ்ல ஒரு 10ல இருந்து 12 மணி நேரம் கிட்ட போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 12 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா முளை கட்டி வந்திருக்கு பாருங்க பயிர்ல இருந்து. இது வெறுமே சாலடா சாப்பிடலாம், அவ்வளவு சத்து இருக்கு இதுல. இப்போ முளை கட்டிய பயிரை வச்சு எப்படி கிரேவி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, அரை துண்டு இஞ்சி, 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃபா சாப் பண்ணி வதக்கிக்கலாம். இதோட அரை துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், தனியா, கொஞ்சமா மிளகு. வெங்காயம் லைட்டா வதங்கணும்னு இதெல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன் கசகசாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கும் போதே நல்ல வாசனையா இருக்கும். இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறியதும் மிக்ஸி ஜார்ல இதை சேர்த்து நல்ல ஒரு கை அளவுக்கு தேங்காய், கொத்தமல்லி, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த கிரேவியை நம்ம லாஸ்டா கறியில சேர்த்துக்க போறோம். இப்போ குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை, பொடுசா நறுக்கிய வெங்காயம் 1 சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காவை வெட்டி சேர்த்து வதக்கிக்கலாம். காய் லைட்டா வதங்கியதும் முளை கட்டிய பயிர்களை இதோட சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்ந்து கலந்து விட்டுறலாம். பயிறு மசாலா எல்லாம் 1 சேர்ந்து கலந்துக்கலாம். லைட்டா மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சு வச்ச இந்த வெங்காய தக்காளி விழுதும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதோட 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கலந்து குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3ல இருந்து 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததும் கடைசியா கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான முளைக்கட்டிய பயிறு கிரேவி ரெடி. இந்த பயிறுகள்ல அவ்வளவு புரோட்டீன் இருக்கு. கண்டிப்பா மாசத்துல 2 வாட்டியாச்சு இதை செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளவு ஹெல்த்தியானது. இதை சுட சுட சாதத்தோட சாப்பிட சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான விடுகதை: ஒற்றை காலில் ஆடுவான், ஓய்ந்து போனால் படுத்திருவான், அவன் யார்?